அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தை, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், இந்த நாட்களில் சிலுவை தியான நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15:3-4 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாகும். வேத வாக்கியத்தின்படி இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தேவன் அதற்கு ஒரு ரெடிமை கொண்டு வந்தார், ஒரு மீட்பை கொண்டு வந்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிக்காலை நசுக்குவாய் என்று சிலுவையினுடைய ஒரு காட்சி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே தேவன் திட்டம் பண்ணி ஆகிவிட்டது. அதற்கு அடையாளமாக ஆதியாகமம் 22 ஈசாக்கை பலியிடும்படியா சொல்லுகிறார். அங்க சொல்றார், உன் நேசகுமாரன், ஒரே குமாரன், அவனை கொண்டு போய் மோரியா மலை அண்டையில பலி கொடு, நான் குறித்த இடத்துலன்றாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அங்க கட்டையை எடுத்து தன்னுடைய குமாரன் பேர்ல வைத்து அவரும் கத்தியும் நெருப்பை எடுத்துக்கொண்டு மேலே போறார். அப்பா ஒரு கேள்வி கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆட்டுக்கடா எங்க அல்லது பலி எங்க அப்படின் போதுதான் அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ அங்க பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே பலியிடப்படுகிறது. யாத்திராகும் 12ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இஸ்ரவேலரை மீட்கப்படுவதற்கு பஸ்காவை ஆண்டவர் நியமிக்கிறார். ஒரு வீட்டுக்கு, ஒருத்தருக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு நாட்டுக்கு ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டும். அதை நெருப்பினால் சுட்டு அதை கசப்பான கீரையோடும் புளிப்பில் அப்பத்தோடு புசிக்கும் பொழுது எகிப்தில் அடிமை தனத்தில் இருந்த அவர்கள் விடுதலை ஆவார்கள். அந்த ரத்தம் எந்த வீட்டு மேல பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்கு மரணம் இல்லை. அவர்கள் மரணத்தை தாண்டி கடந்து வர முடியும். பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், கடந்து போகுதல். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். அப்போ வேதம் முழுதும் நம்ம படிச்சோம்னா, கர்த்தராகிய இயேசு உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துல போய் கூட பார்த்தோம்னா அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இவர் காணப்படுகிறார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் கல்வாரி சிலுவிலே அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53 அதை ஏற்கனவே 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதும்போது சொல்லுகிறார், நமது பாவ நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழுவுகள் மூலம் நாம் குணமாகிறோம். அதனால வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 53 கூட 12ஆம் வசனத்துல வருது, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய கவலைகளை சுமந்தார். சிலுவை என்பது ஒரு பாரமான சின்னமாகும். அந்த சிலுவையில் என்ன செய்தார்னா, நாம் சுமக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் சுமந்தார். மத்தேயு 11:28 கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்முடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும், கவலையோ, நோயோ, பாவமோ, பாரமோ, அக்கிரமங்களோ அவர் சிலுவையில் ஏற்கனவே சுமந்து விட்டார். இனி நீ நானும் செலுத்த வேண்டிய ஒரு பலி இல்லை. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல வருது, இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதல் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை முழுதுமா கழுவுகிறது, விடுவிக்கிறது. பிறகு நீங்க அதே அதிகாரம் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே ஆகட்டும், மற்ற எல்லா புராணங்களிலும் கூட சொல்லப்பட்டிருக்குது, பிரஜாபலி. அதாவது வானத்தை பூமியை படைத்தவர் நமக்காக பலியாக வேண்டும். அவருடைய ரத்தம் ஒன்றுதான் நம்மை மோட்சத்துக்கு கொண்டு போக முடியும். அவருடைய ரத்தம் ஒன்றுதான் பாவம் மன்னிக்க முடியும். பிறகு என்ன சொல்லுது? இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்குவது மாத்திரமல்ல, ரத்தத்தின் மூலம் தேவனோடு சமாதானமாகும். ரத்தத்தின் மூலம் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஆகிய எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவை தியான நாட்களில் இருக்கிற நாம் என்றைக்காவது சிலுவையை நோக்கி பார்த்திருக்கிறோமா? எவர் நிமித்தம், யார் நிமித்தம் இப்படி பாடுபட்டார்? யாருக்காக பாடுபட்டார்? நமது நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பவுல் சொல்றார், சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட விரும்பினார். நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைய கொண்டிருக்கிறேன். அதனால அவருடைய மேன்மை என்னன்னா, சிலுவையின் மேன்மை இயேசுநாதன். சிலுவையை நாம் உயர்த்தி பார்க்கும்போது நமது நிமித்தம் ஒரு ரெடிம்ஷன், ஒரு மீட்பு நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. இனி நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, இனி நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி நாம் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி நம்ம புண்ணியமோ பூஜையோ ஜபதபங்களோ இல்லை. விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைத்து, அவர் தேவகுமாரன், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவையிலே பலியானார், அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்தார்கள், 3ஆவது நாள் உயிர்த்து எழுந்தார். வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்து எழுந்தார். நமக்கு கூட வேத வாக்கியத்தின்படி நாம் உலகத்துல வாழ்கிறோம். இந்த உலகம் அழிய போகிறது, இயேசு வரப்போகிறார். வேத வாக்கியம் ஒரு நாள் நிறைவேறும். வானம் பூமி ஒழியும், என் வார்த்தைகள் ஒழியாது. இந்த நாட்களில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா? நம்முடைய நோயிலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டிருக்கா? இன்னும் பாவத்தை நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? அப்படி என்றால் இன்றைக்கு என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகனே மகளே, உன் நெஞ்சை எனக்கு தான் அப்படின்னு கேட்கிறார். ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், நாம் நீதிமான் ஆக்கப்படுவோம், தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம் போக முடியும். கர்த்தராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.